வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அண்மையில் மதுரையில் இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் லயன் சண்முக சுந்தரம் அவருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து கூற பேசி கொண்டிருக்கிற பொழுது எங்கள் பள்ளியின் தேவைகள் சிலவற்றை அவரிடத்திலே சொன்னேன். உடனடியாக அவர் அமெரிக்காவிலிருந்து அப்பொழுது வந்திருந்த அவருடைய மகள் இந்திரா அவர்களோடு என்னை பேச சொன்னார். அவர்களோடு பேசி அவருடைய நலம் விசாரித்த போது எங்கள் பள்ளியின் ஒரு பெரிய தேவையை சொன்னேன். உடனே அவர்கள் நிறைவேற்றினார்கள். எங்கள் ஆய்வகத்தை புனரமைப்பதற்கு, எங்கள் லேபை ரெனோவேட் பண்ணுவதற்கான சில உதவிகளை, நன்கொடைகளை அமெரிக்க வாழ் தமிழர்களிடமிருந்து சேகரித்து கொடுத்தார்கள். அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது செய்தி அல்ல. எனவே அவர்களை என்னுடைய பள்ளிக்கு ஒரு நாள் அழைத்திருந்தேன். அப்போ இந்திராவும் அவருடைய கணவரும் எங்கள் பள்ளிக்கு வந்திருந்தார்கள். வெளிநாட்டிலிருந்து யார் வந்தாலும் அந்த நாட்டினுடைய கல்வி முறையை விசாரிப்பது என்னுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் இந்திரா அவர்களிடம் அமெரிக்க கல்வி முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன வேறுபாடு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னபோது அவர்கள் ஒரு 3 விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். ஒன்று, அமெரிக்க கல்வியினுடைய மிக முக்கியத்துவம், அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சுத்தத்தை சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். நீ எப்படி சுத்தமாக இருக்கணும், நீ இருக்கிற இடத்தை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், கிளீனாக வச்சுக்கணும். உன்னுடைய கேம்பஸ், உன்னுடைய கிளாஸ், உன்னுடைய பெட், உன்னுடைய எல்லாம் சுத்தமாக இருக்கும். சுத்தம் இல்லாதவன் அங்கே அவங்களேருந்து அவுட், அவன் தான் அங்கே இருக்க மோசமான ஆளுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து அந்தந்த பிள்ளைகளே சுத்தத்தை பாதுகாப்பதற்கு சொல்லி கொடுத்து விடுவார்கள். இது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் சொன்னது, இங்கே இருக்கிற கணித முறையும் அங்கே இருக்கிற கணிதம் நடத்துகிற முறையும். இப்போ நம்ம இங்கே இதான் ஃபார்முலா ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி இந்த ப்ராப்ளம் கொடுப்பாங்க, இந்த ப்ராப்ளத்தை இந்த ஃபார்முலா போய் அப்ளை பண்ணி முடிஞ்சு போச்சு. ஆனால் அங்கே எப்படி கிடையாது. முதல்ல நிறைய ஃபார்முலா எல்லாம் அவனுக்கு சொல்லிட்டு, இப்படிலாம் பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனையை நீ கற்றுக்கிட்ட இந்த ஃபார்முலா வச்சு எப்படி நீ இது பண்ணுவ அப்படின்னு சொல்லி கொடுன்னு அவனை அப்ளை பண்ணுறது, அதாவது ஃபார்முலாவை அப்ளை பண்ண சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு விஷயமாக சொன்னார்கள். இரண்டாவது, அவர்கள் தொடர்ந்து அவர்கள் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதிலே அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அப்டேட் ஆகிடணும். ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் விஞ்ஞான வளர்ச்சி அந்த டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்கில் கட்டாயம் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கிற டாக்டர்ஸே கூட 2 ஆண்டுக்கு ஒரு முறை தங்களுடைய லைசன்ஸை ரினியூவல் பண்ணணும். அப்போ தான் அவங்க தொடர்ந்து டாக்டராக இருக்க முடியும். ஏன்னா டாக்டர்ஸாக இருக்கிறவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய நோய் வருது, புது புது மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது தெரியாமல் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து இந்த உலக ஓட்டத்திற்கு மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அமெரிக்கா சொல்லிக் கொடுக்கிறது என்பதை சொன்னார்கள். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் அவங்க கடைசியாக சொன்னது, நல்லா தமிழ் பேசுகிறீங்களா, உங்கள் பிள்ளைங்க தமிழ் பேசுகிறாங்களா, ஐயோ அங்கே தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, என் பிள்ளைங்களை அந்த தமிழ் பள்ளிக்கூடத்தை நான் போய் சேர்க்க போய் அவங்கள படிச்சுட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், சும்மா தான் இருப்பேன். நானுமே வாரத்தில் ஒரு தடவை தமிழ் பள்ளிக்கூடங்களில் போய் இலவசமாக தமிழ் சொல்லிக் கொடுக்கிறேன் சொன்னார்கள். எனவே வெளிநாடுகளை பார்த்து பல விஷயங்களை வைத்திருக்கிற நாம் இது போன்ற விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும், போற்ற வேண்டும். அவங்க 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் நீ போய் தமிழ் கிளாஸுக்கு போயிட்டு வான்னு சொல்லாதபடிக்கு இவர்களும் போய் சில பிள்ளைகளுக்கு அங்கே தமிழ் சொல்லி கொடுக்கிறார்கள். எனவே தமிழ் அழிஞ்சிருமோன்னு இங்கே தான் நம்ம கற்றுப்பட்டுருக்கோம். தமிழ் உணர்வுள்ளவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தமிழை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இந்திரா மேடத்தோடு இப்படி பேசின இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னா, நம்ம வணிக காரணங்களுக்காக, பொருளாதார காரணங்களுக்காக, வாழ்வியல் சூழலுக்காக வெவ்வேறு இடங்களில் பயணப்பட்டாலும் நம் மொழியை நாம் காப்பாற்ற வேண்டும். குறைந்தபட்சம் நம் குடும்ப அளவிலாவது காப்பாற்ற வேண்டும். எனவே அங்கே இருக்கிற தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடங்களில் இலவசமாக தன்னார்வ தொண்டர்களாக போய் நிறைய பேர் தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பது எவ்வளவு ஒரு அழகான பயனுள்ள செய்தி. எனவே வாழ்வில் கல்வி என்பது ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளை அப்டேட் ஆகிட்டே இருக்கணுங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு, அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு, அங்கே எல்லா வேலை செய்கிறவர்களுக்கும் நீங்கள் இந்த உலகத்துக்கு சமமான ஓட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை அவ்வப்பொழுது கண்காணித்து கொண்டே இருப்பது போல நாமும் அன்னைக்கு செஞ்சது இல்லாமல் அவ்வப்பொழுது இந்த கால ஓட்டத்தோடு நம்ம இணைத்து கொள்ள வேண்டியது கூட ஒரு நல்ல கல்வி முறையின், நல்ல வாழ்க்கை முறையின் அடையாளம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.